புதுவை பட்டானூரில் பாமக நிறுவனர் ராமதாஸ் தலைமையில் நடைபெறும் சிறப்பு பொதுக்குழுவில் கட்சியின் நிறுவனரது வழிகாட்டுதலை மீறி செயல்படுவதாக அன்புமணியிடம் விளக்கம் கேட்டு நோட்டீஸ் அனுப்ப முடிவு செய்யப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இது தொடர்பான கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் பாண்டியராஜன். முழு விவரங்கள் என்ன? புதுச்சேரி அருகே பட்டானூரில் பாமக நிறுவனர் ராமதாஸ் தலைமையிலான சிறப்பு பொதுக்குழு கூட்டம் இன்று காலை கூடுகிறது. அதில் 30க்கும் மேற்பட்ட தீர்மானங்கள் நிறைவேற்ற இருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. அந்த தீர்மானங்களை பொறுத்தவரைக்கும் பாமகவின் நிறுவனராக இருக்கக்கூடிய ராமதாஸ் அவர்கள் தலைவராக தொடர்வார் என்கின்ற ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்பட இருப்பதாகவும், மேலும் பாமகவினுடைய பொதுச் செயலாளராக மற்றும் பொருளாளராக இருக்கக்கூடிய ராமதாஸ் தரப்பில் தெரிவிக்கப்பட்டவர்கள் தான் அதில் அங்கீகரிக்கப்பட்டவர்கள் என்கின்றதை தெரிவிக்கும் விதமாக ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்பட இருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. அதே போல பாமக நிறுவனரின் வழிகாட்டுதலை மீறி கட்சிக்கு எதிராக செயல்படுவதாக கூறி அன்புமணி ராமதாசிடம் விளக்கம் கேட்க இருப்பதாகவும் ஒரு தீர்மானத்தை நிறைவேற்ற இருப்பதாக ஒரு தகவல் வெளியாகியிருக்கிறது. இந்த பொதுக்குழு கூடியதன் பிறகு 30க்கும் மேற்பட்ட தீர்மானங்கள் இருக்கும். அதிலே அன்புமணி ராமதாசிடம் விளக்கம் கேட்டு ஒரு கடிதம் அனுப்புவதற்கான தீர்மானம் நிறைவேற்றப்பட இருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. அதே போல பாமக நிறுவனுடைய மூத்த மகள் காந்தி ஸ்ரீகாந்தி அவர்களுக்கும் பொறுப்பு வழங்குவதற்கான ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்பட இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 33 தீர்மானங்கள் தற்போது வரைக்கும் சொல்லப்பட்டிருக்கிறது தகவலாக. இந்த 33 தீர்மானங்களில் 2026 தேர்தல் கூட்டணியில் பாமக யாருடன் கூட்டணி வைக்க வேண்டும், அதற்கான அதிகாரம் யாருக்கு இருக்கிறது, கூட்டணி தொடர்பான முடிவுகள் எடுப்பதற்கான அதிகாரம் ராமதாஸ் அவர்களுக்கு இருக்கிறது என்கின்ற வகையிலே தீர்மானங்கள் நிறைவேற்ற இருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகியிருக்கிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.